அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது உங்களுடைய சொந்த ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 2ஆம் தேதி. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு மற்றும் கடகத்தில் குரு உச்சம் அடையக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு. கடகத்தை நாம் காலபுருஷ தத்துவத்தின்படி தாய்ஸ்தானம், 4ஆம் இடம் தாய்ஸ்தானம் என்றும் சொல்லலாம். அஷ்டம சனி முழுமையாக நிவர்த்தியான ஆண்டாக 2026 இருக்கின்றீர்கள். திருக்கணிதப்படி முடிவடைஞ்சிருச்சு. திருக்கணிதப்படி முடிவடைஞ்சிட்டாலும் வாக்கியத்தின்படி பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் அது விடுபடுறதா சொல்றாங்க. ஆனா ஜென்மத்தில் குரு வருவது, புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராமர் வனவாசம் போனார் அப்படிங்கிறார். தேவையற்ற கெட்ட பெயர் அவச்சொல்லிற்கு உள்ளாவது ஜென்மத்துல குரு வரது, மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் பயப்பட வேண்டாம். அதே வேளையில சந்திரன் அங்கே அமர்ந்து உச்சகுரு சஞ்சாரம் செய்வதால் குரு சந்திர யோகம் அமைப்பும் ஏற்படும். சில மாதங்களில் குரு பகவான் கேதுவுடன் இணைவதால் அது கேள யோகமாகவும் செயல்படும். இந்த குரு உங்களுடைய சொந்த ராசிக்கு வருவதால் மனம் புத்தி திடமாக மாறும். அதனால் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நல்ல காலம் என்றும் சொல்லலாம். கடகராசி நேர்களுக்கு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பதால் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மேல் படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு லோன் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல குழந்தை பேறு அடையாதவர்கள் குழந்தை பேறு பெறுவார்கள். அதே வேளையில் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலகும். அதே போல உச்சகுருவின் பார்வை களத்திர தோஷத்தை விலக்கி திருமண அமைப்புகளை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்தில் 7 குரு பார்த்தாலும் சரி, 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சரி, அங்கே திருமண அமைப்புகள் நடைபெறும். புதிய நட்புகள், புதிய உறவுகள் அதிகரிக்கும். கடகம் என்பது பொதுவாக சரராசி, மகரமும் சரராசி. ஒரு சரராசியை இன்னொரு சரராசி பார்ப்பது மேலும் சிறப்பு. அதே வேளையில் 9 பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதும் சிறப்பு. விவசாய நிலம் வைத்திருப்பவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல செழிப்பு உண்டாகும். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மனோதிடம் உண்டாகும். அதே வேளையில் மன அழுத்தம் நீங்கும். இவ்வேளையில் இறை வழிபாட்டின் மீது ஈடுபாட்டை குரு அதிகப்படுத்துவார், இயற்கையாகவே அதிகப்படுத்துவார். நீர் ராசியிலிருந்து நீர் ராசியான பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மீனத்தை பார்ப்பதால் நீர் கடல் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, முக்கியமாக திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி போன்ற ஸ்தலங்களுக்கு செல்வது சிறப்பை ஏற்படுத்தும். குழந்தைக்கு காரகத்துவமான குரு உங்களுடைய ராசியில் அமர்வதால், ஜென்மத்தில் குரு இருப்பதால் ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக காளி வழிபாடு, பத்ரகாளி வழிபாடு, பிரத்யங்கரா தேவி, உக்கிர தெய்வங்கள் வழிபாடு மற்றும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி 54 இல்ல 108 மாலை சாற்றி மற்றும் அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வைத்து மற்றும் நீங்களும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டு, அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அணிந்து கொண்டு மற்றும் அவருக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்களுடைய இன்னல்களை விலக்கி அபரிமிதத்தை அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.